பள்ளிவாசல் உட்கார்ந்துகிட்டு ரசூலுல்லாவை அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்துக் கொண்டு அந்த கஃபாருல் கதாயா, நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவர். மன்னிப்பவன் யார்? வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இவங்க நீங்கள் தான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பவர் யாரு? ரசூலுல்லாஹ். வத்துனூபில் மூபிகாத், 7 பெரும்பாவம் இருக்குல்ல, பெற்றோருக்கு நோவினை செய்யறது, வட்டி வாங்குறது, அனாதைகளுடைய சொத்துக்களை சூறையாடுறது, பொய் சாட்சி சொல்றது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம் உட்பட 7 பெரும்பாவங்களை நீங்கள் தான் மன்னிப்பீர்கள். போச்சா? மன்னிக்கின்ற இறைவனுடைய தகுதியை அதற்கு இடத்தில் பெருமானாரை கொண்டு வந்து வைத்து இணை கற்பித்திருக்கிறார்களா இல்லையா? இங்கே இணை வைப்பு அரங்கி இருக்கிறதா இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன், எங்களை காப்பாற்றுவாயாக யா நபி சலாம் அலைக்கும், நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் கையேந்துகிறார்களே, பிரார்த்தனை செய்கிறார்களே, பாவ மன்னிப்பு கேட்கிறார்களே. எங்கே? யாமன் தவாதா வஜித்தரம், பாவம் செய்தவனே வா இந்த தூதட்ட வந்து கெஞ்சு என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. இந்த மௌலித் வரிகளை பள்ளிவாசலில் ஓதுகிறார்கள். கேட்டா லாஜிக். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது. வஅன்னல் மஸாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோட வேற யாரையும் அழைக்காதீர்கள். எனவே முகமது நபி அவர்களை அழைத்து பிரார்த்திக்காதீர்கள். நம்ம சொன்னோம்டா, அவுலியாக்களை அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் சொன்னோம்டா. அப்படி என்றால் பள்ளிவாசலிலே தொழுகைக்கு வாங்க சொல்கிற பொழுது ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் கூப்பிடப்படுகிறதா இல்லையா? இது ஷிர்கா? கேள்வி. கூர் இருக்கா கொஞ்சமாவது? சரி, நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் ஒருத்தன் கீழே குனிஞ்சிருக்கான், பாய் இங்க வாங்க பாய், ஷிர்கா? என்னடா பேசுறாங்க? நான் கேட்கிறேன் இதே லாஜிக்க உங்க லாஜிக் வச்சு கேட்கிறேன். அன்னல் மஸாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது அப்படின்னா அல்லாஹ்வுடைய பள்ளி தான் பேர் வைக்கணும். ஏன் மஸ்ஜிது நபவின்னு வச்சாங்க? நபி பள்ளின்னு. ஏன் முஹையீதீன் பள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க? அப்ப என்ன சொல்லுவ நீ? அன்னல் மஸாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது என்றால் அன்னல் மஸாஜித லி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வழிபடுவதற்கு உரியது சொல்வீர்களா இல்லையா? அதே போலத்தான் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் கூப்பிடாதீங்கடா. உள்ள போய் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு தம்பி இங்க வாப்பா, ஷிர்காயிருமே, தம்பி அந்த மைக்க போடு, ஷிர்காயிருமே. அதான் விஷயம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எப்பா தொழுதியா? தொழுகல, தொழுதுட்டு உட்காரு, ஜும்மாவுல சொன்னாங்க. ஷிர்கா? அப்ப அதல்ல, வேறு யாரிடத்திலும் வழிபடாதீர்கள். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வை நீ எப்படி அழைக்கிறாயோ, எப்படி அழைக்கிறான் அல்லாஹ்? ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போ, மைக் சரியில்லை, சரி பண்ணிட்டு போ, இப்பயா கூப்பிடுறான். அல்லாஹ்வை நாம் எப்படி அழைக்கிறோம்? துவா செய்து அழைக்கிறோம், கோரிக்கை வைத்து அழைக்கிறோம், தொழுது அழைக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி அழைக்கிறாயோ அதுவோடு சேர்த்து வேற யாரையும் இப்படி பிரார்த்தனை செய்து விடாதே, ஷிர்க் வந்து விடக் கூடாது. இதுதான் அந்த வசனம் சொல்கிறது. அந்த பள்ளியில் இந்த இணை வைப்பை அரங்கேற்றியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையில் உள்ளவர்களா அல்லது அந்த கொள்கையை சிதைத்தவர்களா? யோசித்துக் கொள்ளுங்கள்.